ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எம்டர்க்கில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2.50 $2 சர்வே ஒன்று வந்திருக்கு. இந்தியா லொக்கேஷனில் இருக்கவங்க மட்டும்தான் பண்ண முடியும்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. இது ஹிந்தியில் தான் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதை நம்ம தமிழில் மாற்றிக்கலாம். தமிழில் மாற்றி நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். சில செக்யூரிட்டி கொஸ்டின்ஸும் இருக்கும்னு சொல்லி போட்டிருக்காங்க. இதை வேறு லாங்குவேஜில் ட்ரான்ஸ்லேட் பண்ணி பார்க்கலாம். இங்கிலீஷில் பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் நமக்கு புரியும்னு நினைக்கிறேன். இங்கிலீஷில் கொடுத்து ட்ரான்ஸ்லேட் கொடுத்து பார்ப்போம். தெர் ஆர் போத் க்ளோஸ்டு அண்ட் ஓப்பன் எண்ட் கொஸ்டின்ஸ்னு போட்டிருக்காங்க. இப்போ அப்ராக்சிமேட்டாக $200 கிடைக்கும் அப்படின்னு போட்டிருக்காங்க. VPN யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு போட்டிருக்காங்க. இப்போ கீழே சர்வேயோட லிங்க் இருக்குது. இந்த லிங்க்கை அப்படியே காப்பி பண்ணிக்குவோம். சர்வேக்குள்ளே போயிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஹிந்தியில் இருக்குது. நம்ம இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ணிக்கலாம். ட்ரான்ஸ்லேட் டு இங்கிலீஷ் கொடுத்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வார்னிங், தி சர்வே யூசஸ் ப்ரோட்டோகால் டு வெரிஃபை தட் யுவர் ஆன்சர்ஸ் ஃப்ரம் இன்சைட் இந்தியா ஆர் நாட் யூஸிங் விர்ச்சுவல் ப்ரைவேட் சர்வர். VPN யூஸ் பண்ணாமல் செய்யணும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் கொடுத்துடலாம். For some reason we are still unable to verify your country location. We ask you to help us perfect this protocol. Please enter your Mturk ID below and contact the requester for this hit and report the problem. Once you click next, you will be taken to the survey. இப்போ நெக்ஸ்ட் கொடுத்து பார்ப்போம். தேங்க் யூ ஃபார் பார்ட்டிசிபேட்டிங் அப்படின்னு வந்திருக்கு. கிளைமேட் சேஞ்ச் பற்றி கேட்குறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் கொடுத்து பார்ப்போம். யூ வாண்ட் டு நவ் யுவர் பர்சனல் ஒப்பீனியன். தெர் ஆர் நோ ராங் அண்ட் ஆர் ரைட் answers. Please select the answer that comes closer to your personal opinion. The survey is unusual for some questions. We will ask you to provide rationale for your answer. சில கொஸ்டின்ஸ் கொஞ்சம் செக்யூரிட்டி கொஸ்டின் மாதிரி கொடுத்துருப்பாங்க. நம்ம அதை படித்து பார்த்து கரெக்டாக பண்ணணும். நெக்ஸ்ட் கொடுத்துருவோம். We would like to start with a few questions about your environment. Which of the statement comes closer to the opinion? Protecting the environment must be given priority even it means less economic growth, fewer jobs. ஒருவேளை உங்களுக்கு இது புரியல அப்படின்னா தமிழ்லேயே நம்ம பார்த்துக்கலாம். இங்கே இங்கிலீஷ் எங்கள் சைடில் 3 டாட் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா சூஸ் அனதர் லாங்குவேஜ் இருக்குது. அதில் இங்கிலீஷ் ஆல்ரெடி இருக்கும். இது கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ட்ராப் டவுன் பாக்ஸ் வரும். அதில் தமிழில் சர்ச் பண்ணி கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு ட்ரான்ஸ்லேட் கொடுங்க. இந்த அறிக்கைகளில் எது உங்கள் கருத்துக்கு மிக நெருக்கமாக உள்ளது? குறைந்த பொருளாதார வளர்ச்சி மற்றும் குறைவான வேலைவாய்ப்புகள் இருந்தாலும் சுற்றுச்சூழலை பாதுகாப்பதற்கு முன்னுரிமை அளிக்கப்பட வேண்டும். சுற்றுச்சூழலை பாதித்தாலும் பொருளாதார வளர்ச்சிக்கும் புதிய வேலை வாய்ப்புகளை உருவாக்குவதற்கும் முன்னுரிமை அளிக்க வேண்டும். இதில் ரெண்டில் எது நமக்கு கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான். ஏன்னா பொருளாதார வளர்ச்சி வேலைவாய்ப்பு குறைஞ்சி இருந்தாலும் சுற்றுச்சூழலை பாதுகாக்கிறதுக்கு தான் நம்ம முன்னுரிமை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொடுக்கணும். ஏன்னா இந்த சர்வேவே பார்த்தீங்கன்னா என்விரான்மெண்ட் பற்றி தான் சர்வே. அதனால் நம்ம அதை தான் ஃபஸ்ட்டு நம்ம ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும். பின்வரும் கூற்றை நீங்கள் எந்த அளவிற்கு ஏற்கிறீர்கள் அல்லது ஏற்கவில்லை? இந்த பணம் சுற்றுச்சூழல் மாசுபடுவதை தடுக்க பயன்படும் என்பதில் உறுதியாக இருந்தால் எனது வருமானத்தில் ஒரு பகுதியை கொடுப்பேன். முழுமையாக ஒப்புக்கொள்கிறேன் கொடுத்துருங்க. முந்தைய கேள்விக்கு பதிலளிக்கும் போது நீங்கள் எந்த வகையான சுற்றுச்சூழல் மாசுபாடு பற்றி நினைத்தீர்கள்? சுற்றுச்சூழல் மாசுபாட்டை தடுக்க இந்த பணம் பயன்படுத்தப்படும் என உறுதியாக இருந்தால் எனது வருமானத்தில் ஒரு பகுதியை தருவேன் என்பதுதான் கேள்வி. இப்போ இந்த இடத்துல எந்த டைப் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க, எந்த வகையான சுற்றுச்சூழல் மாசுபாடு அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. இது என்ன போடலாம் அப்படின்னா ஃபேக்ட்ரி பொல்யூஷன் அப்படின்னு சொல்லி கொடுக்கலாம். உங்கள் வருமானத்தில் எத்தனை சதவீதத்தை நீங்கள் செலுத்த தயாராக இருக்கிறீர்கள்? ஒரு 30% கொடுக்கலாம். பின்வரும் கூற்றை நீங்கள் எந்த அளவிற்கு ஏற்கிறீர்கள் அல்லது ஏற்கவில்லை? இந்த பணம் சுற்றுச்சூழல் மாசுபடுவதை தடுக்க பயன்படுத்தினால் அதிக வரி செலுத்த தயாராக இருக்கிறேன். ஓகே, முழுமையாக ஒப்புக்கொள்கிறேன் கொடுத்துடலாம். இந்த இடத்துல முந்தைய கேள்விக்கு பதிலளிக்கும் போது வலுவாக ஒப்புக்கொள் என்பதை ஏன் தேர்ந்தெடுத்தீர்கள்? ஏன் இதை செலக்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு நான் என்ன டைப் பண்ணியிருக்கேன் அப்படின்னா இம்பார்ட்டன்ட் அபவுட் அவர் குளோபல் என்விரான்மெண்ட். அதாவது குளோபல் என்விரான்மெண்ட்டை நம்ம பாதுகாக்கிறதுக்காக, அதாவது உலகளாவிய சுற்றுச்சூழலை பாதுகாக்கிறதுக்காக நான் ஒரு சின்னதாக ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி நான் கொடுக்குறேன். வரி அதிகரிப்பில் எத்தனை சதவீதத்தை ஏற்றுக்கொள்வீர்கள்? ஒரு 10% கொடுத்துருங்க. இந்த அறிக்கையை நீங்கள் எந்த அளவிற்கு ஏற்றுக்கொள்வீர்கள் அல்லது ஏற்கவில்லை? சுற்றுச்சூழலை மாசுபாட்டை குறைக்க அரசாங்கம் முயற்சிக்க வேண்டும். ஆனால் இதற்காக நான் அதிக பணம் கொடுக்க தயாராக இல்லை. ஒப்புக்கொள்கிறேன்னு கொடுத்துருங்க. இதை ஏன் செலக்ட் பண்ணிங்கன்னு கேட்குறாங்க. காரணம் நம்ம தமிழில் டைப் பண்ணக்கூடாது, எல்லாம் இங்கிலீஷில் தான் டைப் பண்ணணும். ஸோ இங்கிலீஷில் டைப் பண்ணுங்கள். இது நான் என்ன டைப் பண்ணுறேன் அப்படின்னா டேக் ஆக்ஷன்ஸ் வித் அப்படின்னு டைப் பண்ணுறேன். நெக்ஸ்ட் கொடுத்துறேன். பல சமூகங்கள் எதிர்கொள்ளும் சுற்றுச்சூழல் பிரச்சனைகள் குறித்து இப்போது உங்களிடம் சில கேள்விகளை கேட்போம். உங்கள் சமூகத்தில் பின்வரும் ஒவ்வொரு பிரச்சனையையும் எவ்வளவு தீவிரமானதாக கருதுகிறீர்கள் என்பதை குறிப்பிடவும். உங்கள் சொந்த சமூகத்தில் உள்ள மோசமான தண்ணீரின் பிரச்சனையை நீங்கள் எவ்வளவு தீவிரமாக கருதுகிறீர்கள்? மிகவும் தீவிரமானது. மோசமான நீர்த்தரம் என்று நீங்கள் எதை கருதுகிறீர்கள்? உங்கள் சொந்த சமூகத்தில் மோசமான தண்ணீர் பிரச்சனையை நீங்கள் எவ்வளவு
தீவிரமாக கருதுகிறீர்கள்? எப்படி எந்த அளவுக்கு தீவிரமாக அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வெரி சீரியஸ். பொல்யூஷன் ஸ்பெல்லிங் தப்பா? ஆமாம், தப்பு தான். ஓகே, நெக்ஸ்ட் கொடுத்துடலாம். உங்கள் சமூகத்தில் மோசமான காற்றின் தரம் பிரச்சனையை நீங்கள் எவ்வளவு தீவிரமாக கருதுகிறீர்கள் அப்படின்னு கேட்குறாங்க. மிகவும் தீவிரமானது அப்படின்னு மறுபடியும் கொடுத்துடலாம். ஸோ ரோட் டிராஃபிக்கில் பார்த்தீங்க அப்படின்னா அதிகமான காற்று மாசுபாடு நமக்கு வரும். 4 வீலர்ஸு 2 வீலர்ஸு இதிலலாம் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து அதிகமான புகை வருது. அதை வந்து தடுக்கணும். கொஞ்சம் நம்ம வந்து பொல்யூஷன் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணணும். உங்கள் சமூகத்தில் மோசமான கழிவுநீர் மற்றும் சுகாதார பிரச்சனைகள் எவ்வளவு தீவிரமானதாக கருதுகிறீர்கள்? மிகவும் தீவிரமானது. ஓகே, இதுக்கும் வந்து டைப் பண்ண சொல்கிறாங்க. மேக்ஸிமம் வந்து இதுக்கு டைப் பண்ண சொல்கிற மாதிரி தான் இருக்குது. தெரிஞ்சது அப்படின்னா இதுக்கெல்லாம் ஆன்சர் பண்ணணும், கண்டிப்பாக பண்ணி ஆகணும். பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக சர்வே வந்து ரிஜெக்ட் பண்ணி விட்ருவாங்க. ஓகே, இப்போ வந்து இந்த கேள்விக்கே நம்ம வந்து பதில் சொல்லிட்டோம். இந்த கழிவு நீர் அப்படிங்கிறது வந்து சுகாதாரக்கேடு தான். ஓகேங்களா? அதனால் இதுக்கு வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா சேவ் ஃப்ரம், முழுசாக இதுதான் பதில் எனக்கு தெரியல. பட் வந்து இந்த சர்வே பொறுத்த வரைக்கும் ஒப்பீனியன் தான், மற்றபடி ஒன்றும் பிரச்சனை இல்லை. கண்டிப்பாக வந்து அப்ரூவ் பண்ணிடுவாங்க. இப்போது உலகெங்கிலும் உள்ள சுற்றுச்சூழல் பிரச்சனைகளை கருத்தில் கொள்வோம். ஓகே, உலகம் முழுவதும் புவி வெப்பமடைதல் அல்லது கிரீன் ஹவுஸ் விளைவு பிரச்சனை எவ்வளவு தீவிரமானதாக கருதுகிறீர்கள்? மிகவும் தீவிரமானது தான். முந்தைய கேள்விக்கு வந்து பதிலளிக்கும் போது புவி வெப்பமடைதல் அல்லது கிரீன் ஹவுஸ் விளைவு தொடர்பான பிரச்சனைகள் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. மேக் வித் நேச்சுரல் மெட்டீரியல்ஸ் அபவுட் ஹோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா உலகம் முழுவதும் தாவரங்கள் மற்றும் விலங்குகள் அழிக்கப்படுவதை நீங்கள் எவ்வளவு தீவிரமாக கருதுகிறீர்கள்? ஓகே, மிகவும் தீவிரமானது தான். இது வந்து கேள்வி போது வந்து எந்த ஸ்டாப் டெஸ்ட்ராயிங் அனிமல்ஸ். உலகம் முழுவதும் ஆறுகள், ஏரிகள் மற்றும் பெருங்கடல்களின் மாசுபாட்டில் சிக்கலை நீங்கள் எவ்வளவு தீவிரமாக கருதுகிறீர்கள்? மிகவும் தீவிரமானது. ஓகே, இந்த இதில் இது கொடுத்தாச்சு. ஆறுகள், ஏரிகள், பெருங்கடல்கள். நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா குப்பைகளை வந்து கடலில் போய் கலக்காத மாதிரி நம்ம வந்து தடுக்கணும். ஓகே, நான் அந்த மாதிரி டைப் பண்ணிடுறேன், பார்த்துக்குங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து சுற்றுச்சூழல் பிரச்சனைகளை நீங்கள் எவ்வளவு ஆர்வமாக உள்ளீர்கள் அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, இது வந்து மிகவும் ஆர்வம் கொடுக்கணும். சுற்றுச்சூழல் பிரச்சனைகள் பற்றி நீங்கள் எந்த அளவுக்கு கவலைப்படுகிறீர்கள்? மிகவும் கவலைப்படுகிறேன்னு போடணும். பின்வரும் எந்த அறிக்கையை நீங்கள் மிகவும் முக்கியமானதாக கருதுகிறீர்கள்? நாட்டில் சட்டம் ஒழுங்கை பேணுதல் அரசின் முக்கியத்துவம் பணவீக்கத்தை கொண்டுள்ளது. பின்வரும் எந்த அறிக்கையை நீங்கள் மிகவும் முக்கியமானதாக கருதுகிறீர்கள்னு கேட்குறாங்க. ரெண்டாவது ஆப்ஷன் வந்து நான் வந்து முக்கியமாக பார்க்குறேன். ஏன் அப்படின்னா கவர்மெண்ட் வந்து எடுக்கிற முடிவில் மக்களுடைய பங்களிப்பும் இருக்கணும். ஏன்னா அப்போ தான் வந்து ஜனங்களும் வந்து ஒரு கரெக்டாக பொறுப்பாக வந்து செய்ய முடியும், அரசும் வந்து கரெக்டாக பொறுப்பாக நடந்துக்க முடியும். அதுக்கு ரெண்டாவது ஆப்ஷன் தான் கரெக்டு. அடுத்த மிக முக்கியமான அறிக்கை இது. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா பேச்சு சுதந்திரம். உங்களை பற்றி சில கேள்வியுடன் முடிக்கிறோம். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து எல்லாமே பேசிக்காக கேட்குற கொஸ்டின் தான். ஸோ அதனால் நம்ம வந்து இங்கிலீஷுக்கு மாற்றிக்கலாம். மேலே ஃபீமேல் கேட்குறாங்க, ஏஜ் கேட்குறாங்க, எந்த ஸ்டேட்டில் வந்து இருக்கிறீங்கன்னு கேட்குறாங்க, தமிழ்நாடு கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு வந்து ரிலீஜன் என்னன்னு கேட்குறாங்க, உங்கள் ரிலீஜன் கொடுத்துருங்க. ஹவு ஃபேர் ஹேவ் யூ கம்ப்ளீட்டட் யுவர் எஜுகேஷன். எஜுகேஷன் வந்து எவ்வளோ அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. இதுக்கு வந்து நான் என்னோட எஜுகேஷன் கொடுத்துறேன், உங்களுக்கு என்னவோ கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஃபேமிலி இன்கம் எவ்வளோன்னு கேட்குறாங்க, ஆவரேஜாக கொடுத்துருங்க. ஓகே, ஹவு வுட் யூ டிஸ்கிரைப் யுவர் ஏரியா இன் லைவ். நம்ம என்ன மாதிரி சிட்டியில் இருக்கிறோமா இல்லை வந்து ரூரல் ஏரியாவில் இருக்கிறோமா அப்படின்னு கேட்குறாங்க. அந்த பிக் சிட்டின்னே கொடுத்துட்றேன். ஓகே, சம் கொஸ்டின் ரிகார்டிங் என்விரான்மெண்டல் ப்ராப்ளம்ஸ் இன் யுவர் ஓன் கம்யூனிட்டி. கேன் யூ டெல் அஸ் வாட் கைண்ட் ஆஃப் கம்யூனிட்டி யூ வேர் திங்கிங் of when answering these questions. ஓகே, இந்த இடத்துல வந்து யுவர் ஏரியான்னு கொடுத்துடலாம். வாட் டிவைஸ் டிட் யூ கம்ப்ளீட் திஸ் சர்வே. இந்த சர்வே வந்து எந்த டிவைஸில் நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்கன்னு கேட்குறாங்க. லேப்டாப் தான் நான் வந்து பண்ணேன், லேப்டாப்பில் தான் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுத்துறேன். ஓவரால் ஹவு டிட் யூ லைக் திஸ் சர்வே. இந்த சர்வே வந்து ஓவராலாக எவ்வளோ பிடிச்சிருக்கு அப்படின்னு கேட்குறாங்க. வெரி குட்னே கொடுத்துருங்க. ஏதாவது கமெண்ட்ஸ் இருக்கான்னு கேட்குறாங்க. நைஸ் சர்வே அண்ட் தேங்க்ஸ் அப்படின்னு கொடுத்துடலாம். கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து கோட் வந்துருச்சு. இந்த சர்வே வந்து இப்போ நான் எப்படி பண்ணணும் அதே மாதிரி ஃபாலோ பண்ணி செஞ்சுருங்க. கடைசியாக கோட் வந்தோடனே அதை காப்பி பண்ணிவிட்டு Mturk பேஜில் பேஸ்ட் பண்ணிடுங்க. பேஸ்ட் பண்ணிட்டு சப்மிட் பண்ணிடுங்க. ஓகேங்களா? டோட்டலாக வந்து ஒரு 10 minutes 15 minutes மேலேயே ஆகுது. உங்களுக்கும் அதே மாதிரி தான் ஆகும். சர்வேயோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் போயிட்டு கேட்ச் பண்ணி பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம டெக் ஃபேத் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பை.